வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி, அப்பா மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் நெஞ்சுக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு என் மக்களை கூப்பிடணுப்பா. வாழ்க. முதல் உத்தரவு சென்னை மாநகர். சென்னை அஜய் விஜாகாக்கமா மேல் காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி, அதை மாதிரி அதே பறவை மேலே பறந்து போகும்பொழுது கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் அந்த குளம் வத்தி போயிடுன்னு வச்சுக்கிடுவோம். சீ இந்த குளத்தில் ஒன்றும் இல்லை, தண்ணி கிடக்கிற இடத்து பறந்து போவோம் அப்படின்னு குளத்தை விட்டுட்டு என்ன செய்யும், வேறு குளத்துக்கு பறந்து போவோம் பறவை. அதை போல் மனிதனுடைய மனமும் சில குடும்பத்து மனிதர்களுடைய எண்ணமும் அப்படித்தான். தாப்பக்கிட்ட உறவு, உரிமை, பணம், பற்று இருக்க வர சில பொண்டாட்டி மதிப்பா, அதில் பணம் பற்று ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுவான், வெறும்பையில் கட்டிக்கிட்டு அழுத பாரு எருமை மாடு அப்படின்னு சொல்லுவா. உழுதுகளை வச்சுக்கிடுவா, ஊர்மைக்கு சிரிப்பா ஈன்னு. கடைசியில் புருஷனுக்கு மதிப்பு இருக்காது, தேவையான நேரத்தில் சாப்பாடு இருக்காது, படுத்த பாயை சுருட்ட மாட்டா. என்னடா படுத்த பாயை சுருட்ட மாட்டா, சட்டையை கலத்தி போட்டால் கண்டுக்கிட மாட்டா, இதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்தான், இனி இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும், நம்ம தேவையில்லை அப்படின்னு வெறுப்பு வரும். இந்த வெறுப்பு எங்கேருந்து வந்துச்சு? இருக்கும் பொழுது வந்துதா? பணம் இருக்கும் பொழுது வந்துதா? வரல, இல்லாத பொழுது வருகிறது. அதை மாதிரி சில பேர்கள் பாசம் பற்று போன்ற இடத்திலே மனதை குழப்பி விட்டு பிள்ளைகளையும் கொண்டாடி தன் பக்கம் திருப்பிக்கிட்டு புருஷனை அனாதையாக விட்டுருவா. அப்படி பாதிக்கப்பட்டதில் அண்ணன் ஒரு ஆள் தான். கால் விட்டு வந்தோம். நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிக்கிறார்கள், நீங்கள் அழுகிறீர்கள். உன்னுடைய மகளை போய் பார்த்தேன், அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இந்த ஆவணியிலிருந்து ஐப்பசிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். அதே போல் இன்னொரு பையனை பற்றி உன் மனத்துக்குள்ளே கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குது. அவன் மண்டை சரியில்லை, அவனை கொஞ்சம் திருத்தி தெருவில் விடாமல் உன் பாக்கெட்டுக்குள்ள கூட வைக்கணும். உன் சொல்ல கேட்க மாட்டான், ஆனால் அவன் நல்லவன் ஆயிடுவான். போதும்ல, கால் விட்டுவான். அவன் தான் நான் தாப்பேன், என் சொல்ல கேட்டானே கேட்கட்டான், அவன் நல்லா இருந்தால் போதும். அவன் நினைக்கலாம்ல, என்னடா இந்தாப்பா உன் எண்ணங்களை நிறைவேற்றி தாரேன், சந்தோஷமா இரு, இந்தா காசு பணம் நிறைய தாரேன், நல்லா இரு, ஜெயிச்சு என்னை பார்க்கவா போ. அதே திண்டுக்கல் அரசன் பெண்ணடியா, தலைவன் தலைவி. அந்த காலத்தில் இலக்கியத்தில் புருஷன் முண்டாட்டின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா புருஷங்கிறது புருஷா அப்படிங்கிறது சமஸ்கிருத எழுத்து. ஏன்னா சமஸ்கிருதம் நுழையதுக்கு முன்னாலே சங்க இலக்கியம் தோன்றிடுது. அதனால் தலைவன் கணவன் அல்லது அரசன் அரசி, அரசன் பெண்ணடியா, தலைவன் தலைவி. என்னடா மகனே கால் வந்துட்டு வா. अच्छा बच्चा खींचा बच्चा कब कैसे वो सब रखा है बच्चा का இருட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு வீட்டை கொடுத்து உதவியாச்சு, ஆனால் பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தரமாட்டேக்கான், ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை நான் ஏமாத்திலிருந்து முடிஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்து தரணும். என்ன அதுக்கு இடையில் இவன் ஒரு நொந்து நோயாளி ஆகி உழைக்க முடியாத பேல ஆயிடுவானோங்கிற பயம் உனக்கு வந்துருச்சு. என்னடா அதுலேருந்து உங்களை காப்பாற்றி தந்தால் போதுமில்ல செல்ல மக்களே, காலில் விட்டுவான். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். அதனால் எல்லா சொந்தமும் கூட பிறந்தவர்லேருந்து அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றிட்டான். இப்போ உங்களை அனாதையாக விட்டுட்டாங்க. ஆனால் கருப்பசாமி உங்களை என் பிள்ளையாக எடுத்துக்கிட்டேன். இனிமே உன் பணத்தையும் வாங்கி தந்து நிரந்தரமான உழைப்பையும் தந்து உங்களை வாழ வச்சா போதுங்களா அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா.
வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். நாளை வருவது என்னென்று யாருக்கும் தெரியுமா? அதை தெரிந்தவன் ஞானி. புரிகிறதா? இன்னும் 3.25 மாதத்துக்குள் உன்னுடைய பணம் வரும். உனக்கு நிலையாக ஒரு தொழில் அமையும். ஆரோக்கியம் பெறுவாய். வெளிநாட்டுக்கு போக மாட்டாய். இந்தியாவிலேயே வெற்றி பெறுவாய். இந்த அப்படி இந்தாடா, இந்த பணத்தை பேணிக்கா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மகளே, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமாய் வாழ்வீர்கள். வாழ்க வாழ்க வாழ்க. கருப்பசாமி, அதே திண்டுக்கல் வேலை பணிகளை பற்றி காக்க வந்தது யாருப்பா? திண்டுக்கல்லா நீங்கள்? ஆமாம். பொம்பளை பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார்? வா, கால் விட்டு வா. எங்கப்பா இருக்கு பிள்ளை? எங்க இருக்கு? என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணை மூடு, உள்ளுக்கு இறங்கி பார்க்குறேன். ஐயா, எனக்கு கொஞ்சம் காட்டு. கால் விட்டு வரலாம். பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே. ஏன்னா எந்திரிக்க முடியல, கால் வலிக்கானே, அதானே பார்த்தேன். வாங்க, அதுக்கு ஒத்துழைச்சி போகாதவா உன் மகா. ஆனால் அவன் நேர்மையானவா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் இஷ்டத்துக்கு இழுத்தடிக்கலான்னு நினைக்கான். இதில் கை நகை பொன்னகை எல்லாமே பறிபோயிடுது. இப்போ இருக்க இடத்த விட்டு மாறி இருக்கணுங்கிற நிலைமையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டையும் மனம் கொண்டாமல் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுமில்லா. கால் வந்துட்டு வா. வந்துடுவியா? முதல்ல மருமகனையும் பிள்ளையவும் ஒன்று சேர்த்து கொடுக்குறேன். அடுத்து உன் மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு பின்னால் பேசுகிறேன். இந்தாப்பா, வெற்றி உண்டு. நல்லாரு, ஆனந்தப்படுவாயப்பா, வாழ்க. திருப்பூர். திருப்பூர் திருப்பூர் எல்லாம் வாங்க. அரசன் பெண்ணடியா, தலைவன் தலைவி. இது யாருடா? கணவன் மனைவி. கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னடா? அலப்பாயாத, உட்கார பேசாம கீழே உட்காரடா. சாமியை மறைக்காத. அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு? எப்படி வந்துச்சு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? இன்னும் ஒரு முறை வந்தால் சரியாயிருமா? வரலாம். உங்கள் வீட்டுக்கு போகிற உள்ள ஈஸ்வரன் கோயிலெல்லாம் தாண்டி தான் நான் வரேன். அப்படி தானே? ஆமாம். பொல்லாத கடன்பட்டு மனவேதனையினால் நம்ம இங்கே இருப்போமா வாழுவோமா வாழ மாட்டோமாங்கிற வேதனையோடு தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ நான் சொன்னேன், எந்த வழியிலேயோ உனக்கு சில லட்சங்களை தருவேன், நீ வெற்றி காண்பாய், முதல் படியாக அது அமையும்னு சொன்னேன். நீ எதிர்பார்க்காம எத்தனை லட்சம் வந்துச்சு? 5 லட்சம் வந்துருச்சு. இப்போ இந்த பணத்தை உரமுறாக வச்சு வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டுதேன். அடுத்து ஒரு தொழிலை பற்றி ஒரு சிந்தனையும் ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. ஒரு இடம் சொந்தமான வேதனையை மாற்றணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இது ரெண்டையும் சரி பண்ணி தந்தால் போதுங்களா? கருப்பசாமி, அதெல்லாம் சரி பண்ணது இருக்கட்டும், இன்னொரு விஷயம் இருக்கே. என்ன இருக்குல்ல? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். மலையாளம் சம்பந்தமான பொருள் எதுவும் கையில் வச்சிருக்கிய? யார்கிட்ட போய் சொல்லுத? லாட்ரி சீட்டு வச்சிருக்கிய? அடித்து விட்டா சரியாயிருங்கய்யா. கண்ணை முடுங்க பார்ப்போம் கிடைக்குமான்னு. ஐயா சரி, ஒரு சிறந்த பரிசு கிடைக்கும். அதுலேயும் உங்களை தூக்கி நிறுத்திடுவோம். கால் அனுப்புவாங்க.
கருப்பசாமிக்கு வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராயந்தன். இந்த நரம்பியல் கோளாறை நான் நீக்கி தந்துடுவேன். இன்னும் 2 சந்திப்பில் உடலில் இப்போதைக்கு வந்து ரத்தம் குறைவு, ஹீமோகுளோபின் பவர் குறைவாக இருக்குது. அதுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுவோம். சரியா? வெற்றி ஆக்கி தரேன். இந்தாடா பணம் கிடைக்கி தொழில் நடத்து, கடன்லேருந்து நீக்கி தரேன். செம்மையாக இருங்க, நல்லா இருங்க மக்களே. வேறு என்னப்பானும் நல்லா இருக்கு. கண்ணை முடுறா பார்ப்போம். எஸ், அது இவன் தியானம் சொந்தமாக கொஞ்சம் சிந்திச்சிருக்கிற, என்ன குண்டலினியை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கிற, அதில் இருந்து வந்த வைப்ரேஷன். கவலையே படாத, தொடர்ந்து கொள், நன்றாக இரு, வாழ்க. கருப்பசாமி, ஆமாம், கொஞ்சம் கை கொடுறா பிள்ளைக்கு. கருப்பசாமிக்கு நல்லா இருங்க மக்களே, ஆனந்தமாக இருங்கள். அதே திருப்பூர் எல்லை கருப்பசாமி பஞ்சு பஞ்சாக இருக்கு. என் மெல்லும் சரியாகணும், என் தொழில் சரியாகணும் கேட்டோம். யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது. இந்த பாட்டு எந்த படத்தில்? சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடம். நீங்கள் 2 சகோதரன் சகோதரி. மானசீயமாக ஆண்டவன் உங்களை சகோதர சகோதரியாக ஆக்கியிருக்கான். நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலை போய் பார்த்தேன், அளவுக்கு மீற கடன், மூட்டை மூட்டையாக இருக்குது பஞ்சு, வெளியில் போக மாட்டுக்கு, நெஞ்சு கொதிக்கி. உண்மையா? ஆமாம். இப்போ அந்த வியாபாரத்தை சரி பண்ணி தரணும், மீண்டும் அதை தொடங்கக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் அதோடு முடிஞ்சிடக்கூடாது, இந்த துன்பத்தில் எங்கள் பிள்ளைகள் வாடிடக்கூடாதுன்னு நீங்கள் 2 கேட்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. இந்தா அங்கே ப்ராடக்ட் ஆகக்கூடியதை வாங்கிறதுக்கு ஆளை கொண்டு வந்திருக்கிறேன். செக்கு தருவான், வாங்கிக்கா, வெற்றி உண்டு. வர வச்சு தாரேன். இந்தா சரியாக்கி தாரேன். இந்தா இந்தா மகளே, நீங்கள் 2 பாட்டை வச்சு தானே, இந்த பங்கு வச்சு கொடுத்தாச்சு, பணம் கிடச்சாச்சு. அடுத்த உத்தரவில் வாரிசை பற்றி பேசுவோம். நல்லா இருங்க மக்களே, சாப்பிட்டு போகணும். ஐயா அரைகுறையாக போயிடக்கூடாது, இங்கேருந்து விட மாட்டேன், வாங்க இருந்தால. அதே திருப்பூர் எல்லை இனிக்கி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு இப்போ ஒரு கடையை திறந்துட்டேன். என் பேருடா. என்ன பேர்? என் பேர். இன்னொரு பேர் என்ன பேர்? என்ன பேரில் வச்சுருக்க? யார் துணையில் வச்சுருக்க? கேட்டுக்கா ஒருத்த கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த கடை வியாபாரத்தை இப்போ தான் நடநடையாக வச்சுருக்கிறேன். பொதுவாக கருப்பசாமி எழுதியிருக்கேன். அரண்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி எழுடா, சித்த ஞானத்தோடு அங்கே வந்து இருப்பேன். ஜனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவேன். வியாபாரம் பெருகும், லட்சமாக குமியும். இந்த வச்சுக்கா. ஐயப்பாடு இல்லாமல் இந்த காசை கொண்டு வந்து வை. பணம் வருமோ வராதோ, வியாபாரம் நடக்குமோ நடக்காதோங்கிற சந்தேகத்தை களத்தி எரிந்து விட்டு கருப்பசாமி சொல்லிட்டான், பணம் தந்துட்டான், கோழி சேர்ந்தாச்சு. ஓகே, முறையை கொண்டு வச்சுட்டு வா. அடுத்த உத்தரவில் காலை பற்றி பேசுவோம். கவலைப்படாத, மெல்ல ஏந்தி சிந்திராத, கைவிடுறா அவனுக்கு. வெறும் மிட்டாய் தந்து ஏமாத்தேல நீ திருவுக்கார் வர. கருப்பசாமி, ஆமாம் 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 ஆமாம். ஒரு பொம்பளை பிள்ளை மனக்கோட்டத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கா திருப்பூர் எல்லை. காலில் சொல்லலாம். ஆத்தா உனக்கு எந்த ஊர்? தென்காசியா? அப்படியாம்மா, உனக்கு நீ திருப்பூரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நீ மனத்தெளிவாகி விட்டாயா? ஆமாம், சரியாயிரும், கவலைப்படாது. காலில் வந்துட்டு வா.